மார்கசீர்ஷ மாஹாத்மியம் மார்கழி மாத மகத்துவம் 10ஆம் அத்தியாயம். இறைவனின் வழிபாட்டில் இறுதிச் சடங்குகள். பிரம்மதேவர் கூறினார், அன்புள்ள தந்தையே, மனிதர்களால் நெய்வேத்தியத்திற்கு அதாவது உணவு பிரசாதத்திற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், மார்கழி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை துல்லியமாக குறிப்பிடவும் தந்தையே. ஸ்ரீ பகவான் கூறலானார், கற்பூரம் கலந்த நறுமணம் உள்ள தண்ணீருடன் உணவு உட்கொண்டவருக்கு ஆச்சமனம் வழங்கப்பட வேண்டும். பிறகு வெற்றிலை, சந்தனம், கை கழுவும் தண்ணீர், துடைக்கும் துணி இவற்றை வழங்க வேண்டும். பிறகு பக்தியுடன் ஒரு கைப்பிடி மலர்களை அர்ப்பணிக்க வேண்டும். பின்னர் அவர் கண்ணாடியை காட்ட வேண்டும். அதன் பிறகு ஒருவருக்கு திறன் இருந்தால் கற்பூரத்தால் நீராஜன சடங்கு செய்ய வேண்டும். அறிவார்ந்த பக்தன் பின்னர் ஒரு கிரீடம் மற்றும் பிற ஆபரணங்களை வழங்க வேண்டும். அதன் பிறகு மிகவும் அதிர்ஷ்டிசாலி ஒரு குடை மற்றும் சௌரிகள் வழங்கப்பட வேண்டும். தயவு செய்து தயாராக இருக்கும் இனிமையான முகத்துடன் இறைவனின் இருண்ட நிறமுள்ள அழகான ஆளுமையை தியானிக்க வேண்டும். 108 முறை ஜபம் செய்து இறைவனை துதிக்க வேண்டும். ஜபத்திற்கான ஜபமாலை குறிப்பாக வெள்ளி கம்பி அல்லது தங்க கம்பியால் இணைக்கப்பட குண்டுகளாக இருக்கலாம். மணிகள், அழகான தாமரை விதைகள், பவளப்பாறைகள், நகைகள், முத்துக்கள் அல்லது செயற்கை இந்திரக்ஷங்கள் ஆக இருக்கலாம். ஜபத்தை விரல்களின் மூட்டுக்களில் செய்யலாம், அதாவது எண்ணும் நோக்கத்திற்காக. கற்கள் கொண்டு செய்யப்பட்ட நகைகள் ஜபத்தின் நோக்கத்திற்காக பரிந்துரைக்கப்படுகிறது. கற்றறிந்த பக்தன் நடக்கும் போதும் சிரிக்கும் போதும் பக்கவாட்டில் பார்க்கும் போதும் ஒரு காலை மற்றொன்றின் மேல் வைத்து கொண்டும் கைகளை தலைக்கு மேல் வைத்து கொண்டும் நிமிர்ந்தும் என் மந்திரங்களை மீண்டும் கூறக்கூடாது. அவர் உற்சாகமான மனதுடன் கடவுளின் பெயர்களை மீண்டும் கூற மாட்டார். ஜபம், விரதம், ஹோமம், வழிபாடு போன்றவற்றின் போது பக்தன் பேசக்கூடாது. வீட்டில் செய்யப்படும் ஜபத்தின் பலன் ஒரு அலகு, அது 10 மடங்கு தகுதியுள்ளது. ஆற்றின் கரையின் நன்மை 100 மடங்கு. புனிதமான நெருப்பு அறையில் தகுதி 10 மடங்கு அதிகம். தீர்த்தங்கள் முதலியவற்றில் புண்ணியம் 1000 மடங்கும். என் முன்னிலையில் அது எல்லையற்றது. இவை அனைத்தையும் மார்கழி மாதத்தில் ஒரு முறை சுற்றினால் அவர் ஒவ்வொரு அடியிலும் 7 கண்டங்களை உள்ளடக்கிய பூமியின் வரத்தின் தகுதியை அடைகிறார். பக்தர் சுற்றி வரும்போது 1000 நாமங்களை, கடவுளின் 1000 நாமங்களை திரும்ப திரும்ப கூற வேண்டும் அல்லது ஒரு பெயரை பல முறை கூற வேண்டும். பக்தியுடன் செய்யும் ஒரே ஒரு பிரதட்சணம் அன்றைய பாவத்தை எப்போதும் போக்குகிறது. 7 கண்டங்களை உள்ளடக்கிய பூமி முழுவதையும் சுற்றி வந்தது போல இது நல்லது. என்னுடைய 3 பிரதட்சணங்கள் ஒரு வாரத்தில் செய்த பாவத்தை உடனடியாக போக்கிவிடும். அவை 10 நாட்களில் உடலின் பாவங்களை நீக்குகின்றன. பக்தியுடன் 21 பிரதட்சணம் செய்தால் கருவிலேயே கருவை கொன்ற பாவங்களும் அதுபோன்ற பாவங்களும் உடனே அழிந்துவிடும். 108 பிரதட்சணங்களை யாரேனும் செய்தால் அது அனைத்து யாகங்களையும் நிறைவேற்றி சிறந்த பண வரங்களுடன் முடிப்பதற்கு இணையானதாகும். அவர் பூமியை பல முறை சுற்றி வந்தது போல் உள்ளது. அன்னை, பூமி, சாலக்கிராம கல் ஆகிய 3ம் ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பது அறியப்படுகிறது. மார்கழி மாதத்தில் ஒரு முழு சாஷ்டாங்கம் 7 முறை சுற்றி வருவதற்கு சமம் அல்லது ஒரு தர்ப்பணம் சுற்றங்களை விட மேலானது. குறிப்பாக மார்கழி மாதத்தில் தரிசனம் செய்யும் வேளையில் எப்பொழுதும் சாஷ்டாங்கமாக வணங்குபவன் கல்பம் முடியும் வரை ஸ்வர்க்கத்தில் வாசம் செய்வான். கல்பம் கடந்த பிறகு அவர் ஒரு பேரரசராக பிறக்கிறார். அவர் நீண்ட ஆயுளை பெறுவார், எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பார். அவர் செல்வந்தராவார் மற்றும் நல்லொழுக்கத்திலும் பக்தியிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருப்பார். 1000 நாமங்களை திரும்ப திரும்ப கூறுவதால் 3 விதமாக, அதாவது மனதாலும் சொல்லாலும் செயலாலும் செய்த பாவங்கள் அழியும். சரி, அதிகம் பேசி என்ன பலன்? மகனே, என்னிடமிருந்து இந்த இரகசியத்தை கேட்பாய். தாமோதரா என்ற உச்சரிப்பு பெயரால் நான் இணையற்ற மகிழ்ச்சி அடைவேன்.
கோகுலத்தில் மாடு மேய்ப்பவர்களின் பகுதியில் நான் தயிர் பானையை உடைத்த போது என் தாய் அன்னை யசோதையினால் எனக்கு ஒரு தரத்தை குறிக்கும் இந்த பெயர் சூட்டப்பட்டது. அந்த நேரத்தில் யசோதை அன்னை என்னை தாமன் என்னும் ஒரு கயிற்றின் மூலம் ஒரு சாந்தில் இறுக்கமாக கட்டினாள். அது முதல் நான் தாமோதரன் என்ற பெயரில் பிரபலமானேன். மிகுந்த செறிவு மற்றும் மன தூய்மையுடன் பக்தர் ஒரு நாளைக்கு 3000 என்ற விகிதத்தில் சூரிய உதயத்தின் போது தாமோதரருக்கு வணக்கம் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் கூற வேண்டும். அது 1,50,000 அடையும் போது கற்றறிந்த பக்தன் உத்தியாபன சடங்கு செய்ய வேண்டும். பிராமணர்களுக்கு விமோச்சனம், ஹோமம் மற்றும் உணவளிப்பது இதில் 10ல் 1 பங்காக இருக்க வேண்டும். யாரேனும் பக்தியுடன் இப்படி செய்தால் அவருக்கு நான் விரும்பிய அனைத்தையும் வழங்குகிறேன். செல்வம், உணவு, தானியங்கள், மனைவி, மகன்கள் மற்றும் பிற விரும்பிய பொருட்கள். இதை நான் இது உண்மை என்று 3 முறை உச்சரித்தேன். மிகவும் புத்திசாலியான பிரம்மதேவரே, நம்புங்கள் மகனே, இந்த மகா மந்திரம் என்னால் அனுகூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறிய பிறகு வணக்கம் தாமோதரருக்கு. பக்தன் எப்போதும் சுற்றி திரிந்து உடலின் 8 அங்கங்களுடனும் அஷ்டாங்கங்களுடனும் வணங்க வேண்டும். கால்கள், கைகள், முழங்கால்கள், மார்பு, தலை, மனம், வார்த்தைகள் மற்றும் கண்களால் வணங்குவது அஷ்டாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் தலையை என் பாதங்களுக்கு அருகில் வைத்து உள்ளங்கைகளை ஒன்றாக இணைத்து இவ்வாறு கேட்க வேண்டும்: பகவானே, மரணத்தின் பிடியில் உள்ள கடலை கண்டு நான் பயப்படுகிறேன். நான் உன்னை நாடினேன், என்னை காப்பாற்று என்றான். அதன் பிறகு பக்தன் நான் கொடுத்த எஞ்சியதை தன் தலையில் எடுத்துக்கொண்டு, அன்பானவரே, வழிபாட்டை முடிக்க மிகவும் மரியாதையுடன் பின்வருமாறு கூற வேண்டும்: ஜனார்த்தனரே, நான் செய்யும் வழிபாடு மந்திரங்களிலோ புனிதமான சடங்குகளிலோ அல்லது பக்தியிலோ குறையாக இருக்கலாம். ஆனால் பகவானே, அது முழுமையடையட்டும். மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தில் மேளம், மிருதங்கங்கள் மற்றும் பாணவர்களுடன் நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். அது மனிதர்களுக்கு பலனை தருகிறது. பாடல்கள், இசைக்கருவி, இசை, நடனம் மற்றும் வழிபாட்டின் போது புத்தகங்களை படிப்பது, இவை அனைத்தும் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நான்முகரே, பாடல்கள் மற்றும் இசைக்கருவி இசை கிடைக்கவில்லை என்றால் பஞ்சஸ்தவா 5 பிரார்த்தனைகளின் குழுமம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். மிகவும் அதிர்ஷ்டசாலியான பக்தர். இது விஷ்ணு சஹஸ்ரநாமம், விஷ்ணுவின் 1000 பெயர்கள். பீஷ்ம பிதாமகர் கூறிய ஸ்ரீகிருஷ்ணரின் புகழ்ச்சி, கஜேந்திராழ்வார் கூறிய கஜேந்திர மோக்ஷ பிரார்த்தனைகள், இவைகள் எனக்கு மிகவும் பிரியமானவைகள். சால கிராமத்திலிருந்து வரும் பாதோடகம் என்றழைக்கப்படும் பாதங்களை அலம்பிய நீரை எந்த ஒரு பக்தனும் அருந்தினால் ஆயிரக்கணக்கான பஞ்ச கவ்யங்களை 5 பால் பொருட்களை குடிப்பதால் என்ன பலன் உண்டாகுமோ அந்த பலன் உண்டாகும். ஒரு மனிதன் சால கிராம கல்லிலிருந்து ஒரு சொட்டு நீரை குடித்தாலும் அவன் தாயின் தாய்ப்பாலை ஒருபோதும் குடிக்க மாட்டான். அவன் முக்தி அடைவான். பாதோடகத்தை தலையில் வைத்திருப்பவர்களுக்கும் அதை பருகுபவர்களுக்கும் உறவினர்களின் பிறப்பு அல்லது இறப்பு காரணமாக ஏற்படும் மாசுபாடு இருக்காது. நன்னடத்தை உடையவர்களின் சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மரணத்தின் போது அவருக்கு படோதகம் வழங்கப்பட்டால் அவர் சிறந்த நிலையை அடைவார். தடை செய்யப்பட்ட பானங்களை அருந்துபவர், தடை செய்யப்பட்ட உணவுகளை உண்பவர் மற்றும் தடை செய்யப்பட்ட பெண்ணை அணுகுபவர் பாவ செயல்களை செய்பவர் பாத மலரை அதாவது பதோடகத்தை நாடுவதன் மூலம் உடனடியாக புனிதமடைகிறார். கருப்பு கற்றாழை, குங்குமப்பூ, கற்பூரம் மற்றும் உண்ணாவிரதம் இவை ஒவ்வொன்றும் படோடகத்துடன் கலந்து அனைத்து புனிதமான பொருட்களையும் புனிதமாக்குகின்றன. வெறும் பார்வையால் புனிதமான நீர் மனிதனின் பாவங்களை நீக்குகிறது. சிறந்த பிராமணரை, கால்களிலிருந்து வரும் நீர் இன்னும் அதிகமாகிறது. நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர்.
தாம் என் மூத்த மகன். குறிப்பாக தாங்கள் என்னிடம் பக்தி கொண்டவர். எனவே எல்லாம் மிக பெரிய ரகசியங்கள் கூட உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. 10ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.